சிம்பு தனுஷ் வாழ்க்கையில விரிசல். மகளோட ஆசையை தான் நிறைவேத்தினாரா ரஜினி? என்னன்றத இந்த வீடியோல ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். ஆரம்பத்துல சொல்ல போனா ரஜினிகாந்த் அவர்களே தனுஷ் ஐஸ்வர்யா மேரேஜுக்கு சம்மதம் சொல்லவே இல்ல. நம்ம ராமாயணம் மகாபாரதம் மாதிரியான இதிகாசங்கள்ல பார்த்திருப்பீங்க. எல்லாருமே பொண்ணுக்காக தான் நிறைய யுத்தங்கள் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி நடிகர்கள் தனுஷும் சிம்புவும் சேர்ந்து ஒரு பொண்ணுக்காக ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்காங்கன்றது அந்த காலத்துல பெரிய ட்ரெண்டான ஒரு விஷயமும் கூட. அவங்க ரெண்டு பேருமே ஆரம்பத்துல நல்ல நண்பர்களா தான் இருந்திருக்காங்க. தனுஷ் இயக்குனர் கஸ்தூரி ராஜாவுடைய மகன், சிம்புவும் இயக்குனர் டி.ஆர். உடைய மகன். ரெண்டு பேருமே ராஜா வீட்டு கண்ணுக்குட்டிகள் தான். ரெண்டு பேருமே சினிமால ஒரே நேரத்துல தான் என்ட்ரியும் கொடுத்திருக்காங்க. ரஜினிகாந்துடைய மூத்த மகள் ஐஸ்வர்யாவும் சிம்புவும் பள்ளி காலத்துல இருந்தே நல்ல நண்பர்களா இருந்திருக்காங்க. அந்த நட்பு காலம் செல்ல செல்ல ரெண்டு பேருக்கும் இடையில காதலா வளர்ந்திருக்கு. அதுவே அவங்களுடைய நட்பு வட்டாரத்துக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயமும் கூட. அப்படியே ரெண்டு பேரும் காதலிச்சுட்டே வந்துட்டு இருந்திருக்காங்க. சொல்ல போனா இந்த காதல் அடுத்த கட்டத்துக்கு நகர்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த டைம்ல நடிகர் தனுஷ் நடிச்சிருக்கக்கூடிய திருடா திருடி படம். அந்த படத்துல இருக்கக்கூடிய பாடல் உங்களுக்கே நல்லா தெரியும், மன்மதராசா. அது ரிலீஸ் ஆயிட்டு அவருக்குன்னு பீக்கான ஒரு ஃபேம கொடுத்துச்சு. ஆனா அந்த ஃபேம் சிம்புவுக்கு பிடிக்கலையாமா. ஏன்னா மன்மதன் அப்படின்றது சிம்பு நடிச்ச படம் இல்லையா? சோ அவருடைய பெயரை ஸ்பாயில் பண்ற மாதிரி இந்த பாட்டு இருக்குன்ற மாதிரி ரெண்டு பேரோட நட்புமே விரிசலை ஏற்படுத்துச்சாமா. திருடா திருடி படத்துடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்த சிம்பு ஐஸ்வர்யாவோட தான் வந்திருந்தாரு. அந்த சந்திப்பு சமயத்துல தனுஷுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் இடையில நட்பு ஏற்பட்டிருக்கு. அது வரைக்கும் சிம்புவோட தோழியா காதலியா இருந்து வந்த ஐஸ்வர்யா கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருக்காங்க. நடிகர் தனுஷ் மீது ஏற்பட்ட ஒரு விதமான ஈர்ப்புனால அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். இந்த சமயம் நடிகர் சிம்புவுக்கு இந்த விஷயம் தெரிய வர பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இது குறித்து சிம்பு பேசின ஆடியோ கூட இணையத்துல வைரலா இருக்கு. அது மட்டும் இல்லாம அது பேசு பொருளாவும் இருக்குன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த விவகாரம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கவனத்துக்கு வர உடனே தன்னுடைய மகளை கூப்பிட்டு என்னன்னு கண்டிச்சிருக்காரு. இது நமக்கு சரிபட்டு வராதுன்னு பல முறை எச்சரிச்சிருக்காரு. ஆனா ஐஸ்வர்யா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. வீட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா ரஜினிகாந்த் வேணான்னு சொல்லி பார்த்திருக்காரு. ஆனா ஐஸ்வர்யா கேட்ட பாடு இல்ல. சூசைட் பண்ணிக்குவேன்னு மிரட்ட கடைசியில ஒத்துக்கிறாங்க. விருப்பமே இல்லாம தான் கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாண வாழ்க்கை 18 வருஷம் சிறப்பா தான் போகுது. சொல்லப்போனா 2 குழந்தை பிறந்து 18 வருஷம் கழிச்சு தனியா தனுஷ்குன்னு ஒரு ஃபேம் வந்துருச்சு. ஆனா அவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க. இந்த செலிபிரிட்டி கப்பல்ஸ்லாம் என்ன ஏதுன்னு நிறைய பேர் புலம்பி தள்ளி இருப்பாங்க. ஆனா சிம்புவுக்கும் தனுஷ்க்கும் இடையில என்ன பிரச்சனை அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கலாம். ஐஸ்வர்யா அவர்களை காதலிச்சதுதான் ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. கடைசியில இவங்களும் சேர்ந்து வாழல. அவங்க சேர்ந்து வாழ்ந்தா எப்படி இருந்திருப்பாங்கன்னு இப்ப வரைக்கும் தெரியவே இல்ல. தனுஷ் அவர்கள் பாதி வாழ்க்கையை கடந்து போயிட்டாரு. சிம்பு இன்னும் எலிஜிபிள் பேச்சுலரா நிம்மதியா இருக்காரு. அவர் பின்னாடி சுத்துறதுக்குன்னு ஒரு பெண்கள் கூட்டம் இருக்கதான் செய்யறாங்க. சோ நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு நட்பு அப்படின்றது அடுத்த கட்டத்துக்கு பெரிய பிரிவா மாறினதுக்கு இதுதான் காரணமா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வந்துச்சுன்னா என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.